நரகத்தில் விழுந்தேன், நரகத்தில் நடந்தேன், நான் நரகமாய் மாறினேன். பார்க்கும் இடமெல்லாம் என்னை இந்த இருள் வந்து சூழ்ந்தது. நான் பாவி என்று ஆத்துமாவை கொன்றது. மன்னிக்க மாட்டாரா என் பாவத்தை நான் கேட்கிறேன். பாவியானால் கூட உம்மை ரொம்ப நேசிக்கிறேன். வழி தவறி போனால் உம்மை என்றும் நினைக்கிறேன். வழி காட்ட யாரும் இல்லை, இப்போ துடிக்கிறேன். வாழ்க்கையை முடிச்சிட்ட போதும் எனக்கு வேற கவலை இல்ல என்று தோணுது எனக்கு. இரவும் பகலும் பெரிய தொல்லை. பாவியான எந்தன் சத்தம் இப்போ கேட்பீரா? எந்தன் வழிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீரா? உந்தன் சிறகுகளால் என்னை இப்போ அழைப்பீரா? எத்தனை பாவிகள் என்னோட குரலில் நின்றது தெரியுமா? எங்குது என் மனம் இருதயத்திலும் சேர்ப்பீரா? பதிலுக்காக காத்து இருந்து மடியுது ஆத்துமா. எத்தனை கோடி ஆத்துமா உம்மை நோக்கி கதறுது. என் மேல் மனம் இறங்கிடும் என்று சொல்லி துடிக்குது. அப்பா பிதாவே நான் உந்தன் பிள்ளை தானே. அப்பா பிதாவே நான் உந்தன் சாயல் தானே. சொல்லும் அப்பா பிதாவே நான் உந்தன் பிள்ளை தானே. அப்பா பிதாவே நான் உந்தன் சாயல் தானே. என்னால் சாகவும் படிக்கல, வாழவும் படிக்கல, பயத்தான் பெருந்தொல்ல தனிமையின் ஆளுற குணமாய் இருக்கிற பணமாய் இருக்கிற பாவம் செய்கிற தினமும் சாகிற வானத்தை பார்க்கிற கூக்குரல் இடிக்கிற வேதத்தை கேட்கிற இரவில ஜெயிக்கிற சோகத்தை பாடுறது மன தேடுற வேதத்தை நாடுற மொழிவில விழுகிற இனமாய் இருக்கிற மதமாய் இருக்கிற பாவம் செய்கிற தினமும் சாகிற வானத்தை பார்க்கிற கூக்குரல் இடிக்கிற வேதத்தை கேட்கிற இரவில ஜெயிக்கிற சோகத்தை பாடுறது மன தேடுற வேதத்தை நாடுற முடிவில விழுகிற 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 மறுபடி விழுகிற ஏனென்று தெரியல. பதிலுக்கு விடையில விடைகள் கிடைத்தால் சொர்க்கம் பார்ப்பேன், இல்லை என்றால் நரகம் பார்ப்பேன். பாவிகளின் இந்த ஆத்துமாவின் அழுகுரல் இன்று பல கோடி ஆத்துமாவின் திருக்குறள் கேட்க நாதி இருந்த எங்களை போன்ற மாதருக்கு உந்த தேவ அன்பை எங்களுக்கு கொஞ்சம் காட்டிடு.